உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரைச் சேர்ந்த தேசிய அளவிலான டேக்வாண்டோ விளையாட்டு வீராங்கனை ஒருவர் பழைய துணிகளை விற்பனை செய்யும் கடையை திறக்க திட்டமிட்டுள்ளார். இதற்காக உள்ளூர்வாசியான கோவிந்த் என்பவரின் உதவியை அவர் நாடியுள்ளார். பெண்கள் கடைகளை திறப்பது அவ்வளவு எளிதல்ல என கூறி அந்த நபர் கடையை பாதுகாப்பாக நடத்த அரசியல் செல்வாக்கு உள்ளவர்களை சந்திக்க வேண்டும் என்று அந்த வீராங்கனையிடம் கூறியுள்ளார். இதையடுத்து அந்த பகுதியில் செயல்பட்டு வரும் ஆசிரமத்தில் உள்ள சாமியார் மிகவும் செல்வாக்கு உள்ளவர் என்றும் அவர் சொன்னால் அரசியல்வாதிகள் கேட்பார்கள் என்றும் உள்ளூர்வாசியான கோவிந்த் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அவரை பார்த்து உதவி கேட்க வீராங்கனை முடிவு செய்துள்ளார். இதன்படி ஆசிரமத்திற்கு கோவிந்துடன் சென்ற வீராங்கனை அங்கு ஆசிரமத்தை நிர்வகித்து வரும் சாமியாரை சந்தித்து ஆசி பெற்றுள்ளார். அப்போது வீராங்கனைக்கு பிரசாதமாக லட்டு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. இதை சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே வீராங்கனை மயக்கமடைந்ததாக கூறப்படுகிறது. அப்போது ஆசிரமத்தில் இருந்த சாமியார் உள்ளூர்வாசியான கோவிந்த் மற்றும் சிலரால் வீராங்கனை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த ஜனவரி மாதம் அரங்கேறிய இந்த சம்பவம் தொடர்பாக 4 மாதங்களுக்கு பின் வீராங்கனை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் ஆசிரமத்தில் வீராங்கனையிடம் வயதான நபர் ஒருவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகளையும் போலீசாரிடம் அவர் சமர்ப்பித்துள்ளார். ஜனவரி மாதம் நடந்த சம்பவத்திற்கு 4 மாதங்களுக்கு பின்பு புகார் கொடுப்பதா என கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் சாமியார் அரசியல் செல்வாக்கு கொண்டவர் என்பதால் பயத்தில் தாமதமாக புகார் கொடுத்திருப்பதாக வீராங்கனை விளக்கமளித்துள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் ஆசிரமத்தில் உள்ள சாமியாரின் அறையில் சோதனை நடத்தியுள்ளனர். இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக ஆசிரமத்தில் உள்ள சாமியார் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் சம்பவம் நடந்ததாக கூறப்படும் நாளில் தான் ஆசிரமத்தில் இல்லை என்றும் பிரயாக்ராஜில் உள்ள கும்பமேளாவில் கலந்து கொண்டதாகவும் அதற்கான புகைப்படங்களையும் சாமியார் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். இது தொடர்பாக இருதரப்பிலும் போலீசாரின் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. ஆசிரமத்தில் வைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக விளையாட்டு வீராங்கனை புகார் அளித்துள்ள சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.